டேஸ்டியான தேங்காய் பால் வெஜ் புலாவ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வெல்கம் டு விகாஸ் லைஃப் ஸ்டைல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இந்த தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வெஜ் புலாவ் செய்கிறதுக்கு தேவையான பொருள்கள்: இந்த டம்ளரில் 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன். எடுத்து இதை தண்ணியில் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன். இதை சோம்பு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், கிராம்பு ஒரு 4 கிராம்பு, பட்டை 4 பட்டை, ஒரு அன்னாசி பூ, பிரியாணி இலை ஒரு 2 பிரியாணி இலை, கல்பாசி இலை, 2 கேரட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 பெல்லாரி வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், பட்டாணி ஊற வச்சுருக்கிறேன். இது நைட்டே ஊற வச்சு செஞ்ச இந்த பட்டாணி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்பயே வாங்கினீங்கன்னா அது உடனே சேர்த்துக்கிறலாம். வீட்டில் இருக்க காஞ்ச பட்டாணினா நம்ம முதல் நாள் நைட்டே ஊற வச்சு குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிறணும். இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 டம்ளர் அரிசிக்கு அரை முடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். முதல் பால் 2வது பால் ரெண்டுமே கலந்து தான் வச்சுருக்கேன். அடுப்பில் குக்கரை வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறணும். 2 ஸ்பூன் நெய் போட்டுட்டு இப்போ ஸ்பைசி எல்லாம் நம்ம இப்போ போடணும். இதை முதல்ல அடுப்பை சன்னமாக வச்சுக்கிறணும். இந்த பொருள்களையெல்லாம் எல்லாத்தையுமே நம்ம இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாமே ஒன்றா போட்டுடணும். இதையெல்லாம் போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுடணும். கூடவேவும் 2 பச்சை மிளகாய் அதையும் போட்டுடணும். இப்போ இதை நல்லா வதக்கி விடணும். இந்த தேங்காய்பால் வெஜ்ஜு புலாவுக்கு வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, நல்லா கண்ணாடி பதத்தில் இருந்தால் போதும். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடணும். நல்லா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கி விடணும். கொத்தமல்லி புதினா நம்ம வச்சுருக்குறோம். அந்த கொத்தமல்லி புதினாவை கூட நம்ம போட்டுடணும். போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவை கொஞ்சம் எடுத்து வச்சிடணும் கடைசியில் தூவுறதுக்கு. இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒரு தக்காளி பழத்தை கூட போட்டு இதையும் நல்லா வதக்கி விடணும். சாதத்துக்கு தக்காளி பழம் ரொம்ப வதங்கணும்னு ஒன்றும் இல்லை, ஓரளவு இந்த அளவு லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பீன்ஸு போடணும். பீன்ஸ் போட்டு வதக்கி விட்டுட்டு அது கூடயே உருளைக்கிழங்கு போடுறோம். அடுத்து கேரட்டை போடுறோம். கேரட்டை போட்டு இதை நல்லா வதக்கி விடுறோம். இப்போ இதை நல்லா நம்ம பொருளை நல்லா கிண்டி விடணும். நல்லா இதை வதக்கிட்டு இருப்பையே நல்லா மணமாக இருக்குது. இது கூடயேவும் நம்ம வேக வச்சுருந்த இந்த பட்டாணியை நம்ம சேர்த்துக்கிறணும். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு காய்கறியெல்லாம் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. எடுத்து வச்சுருக்கிற பாசுமதி அரிசியை இது கூட இப்போ நம்ம இது கூடயே போட்டு வதக்கி விடணும். இப்போ இதை நம்ம அரிசி உடஞ்சிடாமல் நல்லா மெதுவாக ஜென்டிலாக அப்படியேவும் இதை கிண்டி விடணும். நல்லா லைட்டாக இதை அப்படியேவும்
நல்லா மெதுவாக கிண்டி விடணும். ரொம்ப நம்ம வேகமாக கிண்டினோம்னா அரிசியெல்லாம் உடஞ்சிரும். பாருங்கள், இப்போவேவும் நல்லா மணமாக ரொம்ப வாசனையாக நல்லா இருக்குது. பிரியாணிக்கு வந்து நம்ம நிறையா மசால் சேர்ப்போம். அதான் பிரியாணிக்கு வந்து உள்ள பிரியாணிக்கும் வெஜ்ஜு புலாவ் சாதத்துக்கும் உள்ள வித்தியாசம். வெஜ்ஜு புலாவுக்கு வந்து நம்ம நிறையா வந்து ஸ்பைசஸ் சேர்க்க மாட்டோம். பிரியாணிக்கு நிறைய ஸ்பைசஸ் சேர்த்து போடுவோம். அதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். பிரியாணிக்கும் வெஜ்ஜு புலாவுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ இது ஓரளவு கிண்டியாச்சு. இப்போ தேங்காய் பால் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் 2 டம்ளர் அரிசி போட்டனால 4 டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை கூட நம்ம ஊற்றிக்கிடுவோம். அதை மெதுவாக நல்லா லேசாக கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு கூட உப்பு போட்டுக்கிறணும். உப்பு வந்து டேஸ்ட் பார்த்துட்டு போடுங்க. எப்பயுமே பிரியாணி செய்கிறப்ப 1 கல் உப்பு தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் பிரியாணி வந்து நல்லா கரெக்டாக இருக்கும். நல்லா கொதி வரட்டும். பாருங்க, இப்போ பார்க்குறப்ப எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம சாதாரணமாக பாஸ்மதி அரிசியில் பிரியாணி வச்சோம்னா 1 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 1 டம்ளர் தான் வைப்போம். நம்ம இதில் வந்து 2 டம்ளர் வச்சுருக்கிறோம்னா இது வந்து ட்ரையாக நம்மளுக்கு வேறு உள்ள நம்ம ஸ்பைசஸ் எதுவும் சேர்க்காதனால அதில் கிரேவி எதுவும் இல்லை. அதனால் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து வச்சுருக்கிறோம். பால் 1/2 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்து வச்சுருக்குறோம். நல்லா வெந்து மேலே வந்து தண்ணியாக இல்லாமல் அந்த சாப்பாடு கொஞ்சம் மேலே முடிய அப்படியேவும் வரணும். கொஞ்சம் வெந்து வரணும். இப்போ லேசாக இதை கிளறி விடணும். இப்போ அரிசியும் தண்ணியும் ஒரே மாதிரி வர மாதிரி வேகணும். நம்ம மீதம் இருந்த கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் மேலே அப்படி தூவிட்டு அப்படியேவும் லேசாக ஒரு கிளறி விடணும். லேசாக கிளறி விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு மூடிடுவோம். One eternity later. வெஜ்ஜு புலாவ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளவு உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். அரிசியெல்லாம் நல்லா நீளமாக நல்லா இருக்குது. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணலாம். தயிர் வெங்காய பச்சடி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதனோட காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் புது டிஷ்ஷோடு சந்திப்போம்.